அல்லாஹ்வின் பாதையில் செய்கின்ற அமல்கள் எல்லாம் மறைமுகமாக இருக்க வேண்டும். மறைமுகமாக செய்கின்ற அமல்தான் அல்லாஹ்விடத்தில் அஃலலாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகவ்வது பில்லாஹி மின் ஜுப்புல் ஹுசூன். ஜுப்புல் ஹுசூன் என்று அழைக்கப்படக்கூடிய நரகத்தை விட்டு நீங்கள்லாம் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, வமா ஜுப்புல் ஹசன் யா ரசூலுல்லாஹ், ஜுப்புல் ஹசன்னா என்ன? பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாதி ஃபி ஜஹன்னம தத்தகவது மின்ஹு. ஜுப்புல் ஹுசூன் என்றால் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணறை பார்த்து நரகம் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாதுகாப்பு தேடும். நரகமே ஜுப்புல் ஹுசூன் என்ற நரகத்தை பார்த்து பயந்து அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாதுகாப்பு தேடும் என்று சொன்னால், அப்பேற்பட்ட மோசமான நரகத்தை ஏன் அல்லாஹ் படைக்க வேண்டும்? சஹாபாக்கள் கேட்டார்கள், வா மன் யதுகுலுஹு யா ரசூலுல்லாஹ், அந்த நரகத்துக்குள் யாரெல்லாம் நுழைவார்கள்? பெருமானார் சொன்னார்கள் விளக்கம், சஹாபாக்களே, யாரெல்லாம் அந்த நரகத்துக்குள் நுழைவார்கள் என்றால், பிறர் பார்க்கிறார் என்ற எண்ணத்தில் யார் ஒருவர் அமல் செய்வாரோ, பிறர் பார்க்கிறார் என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் குர்ஆனை எடுத்து ஓதுவாரோ, சமூகம் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தில், இந்த ஊர் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் அமல் செய்வாரோ, அந்த அமலுக்கு சொந்தமானவர் அந்த ஜுப்புல் ஹுசூன் என்ற நரகத்தில் போடப்படுவார்.